நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார் என்ற ஒரு பெரிய கேள்வி பிம்பத்தை ஊடகங்களும் பத்திரிகைகளும் கட்டமைத்தன. பல பேர் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தங்கள் ஆசையை தெரிவித்தார்கள். சில பேர் சினிமா கொட்டகையிலே இருந்துதான் வந்து அதை நிரப்ப முடியும் என்று சொன்னார்கள். ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரனெல்லாம் சவாரி செய்வான் என்பதைப் போல சிலர் வருவதாக சொன்னார்கள். ஒருவர் வந்திருக்கிறார். ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்ததால் அரசனாகி விடுவதைப் போல ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததால் தலைவனான தலைவன் அல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 1971 இந்தியாவினுடைய மக்கள் தொகை 54.8 கோடி. இன்னைக்கு 142 கோடி. 2011 121 கோடி. 2025 142 கோடி. 2011 125 வளர்ச்சி விகிதம் 120% அதிகம். இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் 1971 மக்கள் தொகை 4.1 கோடி தான். 2011 அது 7 கோடியே 2 லட்சம் ஆச்சு. இதனுடைய வளர்ச்சி விகிதம் வெறும் 75% தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 75%. இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் 120%. ஆக 2001 மக்கள் தொகை கணக்குப்படி நிதி ஒதுக்கீடு செய்வதாக சொன்னார்கள். இப்பொழுது இந்த மக்கள் தொகை கணக்குப்படியே தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தொகுதி எண்ணிக்கை குறைவது மட்டுமல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியே குறைந்துவிடும். ஏற்கனவே நிதியை தர மறுக்கிறார்கள். நிதி கொடு என்றால் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். நமக்கு தர வேண்டியதை கேட்டால் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தருவோம் அல்லது தரமாட்டோம் என்று திமிராக பேசுகிறார்கள். அதுவும் ஒரு மத்திய மந்திரி பேசுகிறார். அந்த மத்திய மந்திரி எங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் கல்விக்கு நாங்கள் தர வேண்டிய 2052 கோடி ரூபாயை தர முடியும் என்கிறார். நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினால் நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் என்று பேசுகிறார். தமிழர்களை பார்த்து நாகரிகம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற தகுதி வடநாட்டுக்காரன் எவனுக்கு இருக்கிறது? கூசாமல் சொல்லுகிறார், வாய் கொழுப்போடு சொல்லுகிறார். நாகரிகத்தை தமிழனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லை. எல்லாம் அமைச்சர் என்ற திமிரு, தலையிலே இருக்கிறோம் என்ற திமிரு. தலையிலே இருப்பதெல்லாம் பூவாகி விடாது. தலையில பேணும் இருக்கு, பூவும் இருக்கு. பேணு ஊரம் பூவுண்டு நினைச்சுக்கிட்டா தலை என்ன ஆகிறது? திராவிட மாடல் அரசின் எனக்கு ஏற்பட்ட முதல் மகிழ்ச்சியும் புதுமையும் விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் போடுவதற்கு ஒரு அமைச்சர். வேளாண் துறை பட்ஜெட் இந்தியாவிலேயே தனியாக போடப்படுவது திராவிட மாடல் அரசிலே தான். அதைவிட எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால், விவசாயிகளுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒரு பெரிய விவசாயியை வைத்தே போட வைத்திருக்கிறாரே நம் தலைவர். அதுதான் எனக்கு இருந்த மகிழ்ச்சி. விவசாயியின் நிலையை ஒரு விவசாயி தான் உணர முடியும். விவசாயியின் உணர்வை ஒரு விவசாயி தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு விவசாயி, அவர் மிகப்பெரிய சம்சாரி, பெரிய விவசாயி, அந்த ஒரு விவசாயியை வைத்தே தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு பட்ஜெட் போட வைத்த தலைவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அத்தா உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே என்று அப்பர் தேவாரம் பாடினார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலைவா தளபதியே உனக்காளாய் அல்லேன் எனலாமே என்று புதிய தேவாரம் பாடுகிற திருக்கூட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார் என்ற ஒரு பெரிய கேள்வி பிம்பத்தை ஊடகங்களும் பத்திரிகைகளும் கட்டமைத்தன. பல பேர் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தங்கள் ஆசையை தெரிவித்தார்கள். சில பேர் சினிமா கொட்டகையிலே இருந்துதான் வந்து அதை நிரப்ப முடியும் என்று சொன்னார்கள். ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரனெல்லாம் சவாரி செய்வான் என்பதைப் போல சிலர் வருவதாக சொன்னார்கள். ஒருவர் வந்திருக்கிறார். ஆனால் வெற்றிடம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே நம்முடைய தலைவர், கழகத் தலைவர் பொறுப்பை ஏற்றார். இயக்கப்படியை தொடர்ந்தார். கழகத்தை கட்டமைத்தார். பஞ்சாயத்து தேர்தலில் கழகம் வெற்றி பெற்றது.
நகர்மன்ற தேர்தலில் கழகம் வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வெற்றி பெற்று இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு வியப்பை தந்தது. அப்படி ஒரு திறமையான முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்திய கூட்டணியினுடைய சிந்தனை போக்கை தீர்மானிக்கிற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இருக்கிறார்கள். காரணம், அவர் சுயம்புவாக வளர்ந்தவர் அரசியலில். நீங்கள் நினைக்கலாம் தலைவர் மகன்தானே என்று. ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்ததால் அரசனாகி விடுவதைப் போல ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததால் தலைவனான தலைவன் அல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய முயற்சியால் ஒரு ஓடுகிற நதியைப் போலவும், உழவுகிற தென்றலைப் போலவும், சுற்றுகிற பூமியைப் போலவும் ஓடிக்கொண்டும் உழவிக்கொண்டும் சுற்றி கொண்டும் கழகத்தையும் ஆட்சியையும் நடத்துகிற தலைவராக இன்றைக்கு அவர் வளர்ந்திருக்கிறார். அதற்கு காரணம், அவர் சின்ன வயதிலே இருந்து அரசியல் அனுபவப்பட்டவர். 15 முறைகளுக்கு மேல் சிறைச்சாலைக்கு போனவர். இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்காக சிறைச்சாலைக்கு போனவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதுவும் முதல் முறையாக. அவர் முதல் முறையாக மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையிலே இருந்திருக்கிறார். அதை நான் நினைக்கிற பொழுது எனக்கு என்ன நினைவு வருகிறது என்றால், தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த மகாத்மா காந்தியடிகள் இந்திய அரசியலில் ஈடுபட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கி முதல் முறையாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பொழுது மகாத்மா காந்தியடிகளுக்கு வயது 53. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு 1921ஆம் ஆண்டு வேலூர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு வயது 52. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு முதன்முறையாக சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது காமராஜருக்கு வயது 27. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 முதல் முறையாக கைது செய்யப்பட்டு 4 மாதம் சிறை தண்டனை பெற்று சிறைக்கு சென்ற பொழுது அண்ணாவுக்கு வயது 28. இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நயத்திற்காக. 28 வயதில் கைதாகி தன் அரசியல் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சிறைக்கு போகிற அண்ணாவை நீதிமன்றத்தின் வாயிலில் வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக சிறைக்கு போகிறீர்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். முதன்முறையாக ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஒரு நடுக்கம் இருக்கும்ல. சிறை என்பது ஒரு காராக்கிரகம் தானே. அந்த ஒரு மோசமான பயங்கரமான இடத்திற்கு போவதற்கு எல்லாருக்கும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு நிருபர்கள் கேட்டார்கள், முதல் முறையாக நீங்கள் சிறைக்கு போகிறீர்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணா அருமையாக சொன்னார், புதிதாக மணமுடித்த ஒரு பெண் மருத்துவரிடம் தன் கையை காட்டிய பொழுது கையை பிடித்து பார்த்த மருத்துவர் உனக்கு 4 மாதம் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என்று அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு சிறைக்கு போனார். அப்படி போன பொழுது அண்ணாவுக்கு வயது 28. கள்ளக்குடி போராட்டத்தில் தலைமையேற்று நடத்தி ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்த தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு திருச்சி சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 29. காந்தியடிகள் 53 வயதில் சிறைக்கு போனார். ராஜாஜி 52 வயதில் சிறைக்கு போனார். காமராஜர் 27 வயதில் சிறைக்கு போனார். அண்ணா 28 வயதில் சிறைக்கு போனார். கலைஞர் 29 வயதில் சிறைக்கு போனார். ஆனால் நம்முடைய தலைவன் தளபதி அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 23. இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு
23 வயதில் சிறைச்சாலைக்கு சென்ற தலைவனின் பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாணிக்க வீணைக்கு நரம்பு தேவை, மாலைக்கு வெண்ணிலவின் வெளிச்சம் தேவை, ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் தேவை, அரசுக்கு படைகூட்டும் முரசம் தேவை, தேனீக்கு பூக்காடும் கூடும் தேவை, தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் தேவை, வானுக்கு புது விடிகள் தேவை, தமிழ் சமுதாயத்தின் வரலாறு தொடர்வதற்கு நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தேவை என்று இந்த நாட்டு மக்களின் ஒருமித்த குரலாக இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய மனுஷ்ய புத்திரன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பேசினார். இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லிக்கொண்டு மத்திய அரசாங்கம் ஒரு அழுச்சாட்டியம் நடத்த ஆரம்பித்திருக்கிறதே, இந்த தொகுதி சீரமைப்பை பற்றி நான் சில விஷயங்கள் விளக்க விரும்புகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் தொகுதி சீரமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். 1931க்கு முன்னதாகவே பிரிட்டிஷ் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கிறது. 10 ஆண்டுக்கு ஒரு முறை அது நடத்த வேண்டும் என்பதை விதியாக கொண்டு 10 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கடைசியாக 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. பிரதமர் நரேந்திர மோடி அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்று கேட்டால், கொரோனா வந்துவிட்டது, வெளியே நடமாட முடியவில்லை, மக்களை சந்திக்க முடியவில்லை, எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று கொரோனாவை சொன்னார்கள். அது இது என்று எதையோ சொன்னார்கள், சொல்லி நடக்கவில்லை. 2025 கணக்கெடுப்பு நடத்தி இருக்க வேண்டும், 2006 எடுக்க வேண்டும். 2025 இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கணக்கெடுப்பு நடத்துகிற சென்சஸ் கமிஷன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அமைப்பு, அது ஒரு சென்சஸ் கமிஷன். அந்த கமிஷனுக்கு மத்திய பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாயை ஒதுக்கினார்கள். இந்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டவுடன் சென்சஸ் கமிஷனர் சொன்னார், இந்தியாவின் ஜனத்தொகை 142 கோடி ஆகிவிட்டது. இவ்வளவு பெரிய ஜனத்தொகையுள்ள ஒரு நாட்டை ஒரு 1000 கோடி ரூபாய் செலவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று சென்சஸ் கமிஷனர் 1000 கோடி ரூபாயை வாங்க மறுத்துவிட்டார். அந்த வேலையை அவர் செய்யவில்லை. அப்படியானால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? இப்பொழுது இவர்கள் 1000 கோடிக்கு பதிலாக ஒரு 2000 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்து, நீங்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்கள் என்று சொல்லி இருந்தால் அது நியாயம். ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அந்த சென்சஸ் கமிஷனுக்கு இவர்கள் ஒதுக்கிய தொகை 500 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாயே போதாதுன்ட்டு வேலை செய்ய மறுத்தான் சென்சஸ் கமிஷனர். இந்த வருஷம் இவங்க ஒதுக்கினது வெறும் 500 கோடி ரூபாய். அப்படியானால் ஏதோ ஒரு சூது இதற்குள் இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுவதற்கு காரணம் இருக்கிறதா இல்லையா? ஏதோ ஒரு சதி செய்கிறது இந்த அரசாங்கம் என்று நாங்கள் சந்தேகப்படுவதற்கு காரணம் இருக்கிறதா இல்லையா? ஒரு பருவமங்கை நடுவீதியில் நின்று கொண்டே இருந்தாள் என்றால் அவரை ஏறி இறங்கி பார்க்குகிற மனநிலை வருமா வராதா? வழிக்கு விழுந்து அவள் ஆவாளா என்று சந்தேகப்படக்கூடிய நிலை ஏற்படுமா ஏற்படாதா? அப்படித்தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் சந்தேகப்படுகிறோம். 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் இன்றைக்கு இருக்கிற தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 1971 40 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைத்தது. உத்தரப்பிரதேசத்திற்கு 80 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைத்தது. ஒன்றுபட்டிருந்த பீகாருக்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைத்தது. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 48 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைத்தது. இவையெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுதான். ஆனால் அன்றைக்கு 1971
நமக்கு 71 நம்ம மனுஷியபுத்திரன் சொன்னார். 71 அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது. அந்த இயக்கத்தை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற பணியிலே ஈடுபட்டோம் என்று இங்கே சொன்னார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் MRK அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நினைவிருக்கும். அந்த 71 காலகட்டங்களில் திருமண வீடுகளில் வாழ்த்துறை வழங்கினார். நீங்கள் குழந்தை பெறுவதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்று வாழ்த்துவார்கள். நாம் இருவர் நமக்கிருவர் போதும் என்று வாழ்த்துவார்கள். சில நேரங்களில் எனக்கு நான் உனக்கு நீ என்று இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு இப்பொழுதும் நினைவிருக்கிறது. கழகத்தின் பொருளாளராக இருந்த அண்ணன் ஆற்காடு வீராசாமியை அழைத்து ஒரு திருமண தம்பதிகளை வாழ்த்துங்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அளவோடு பெறுங்கள், நலமோடு வாழுங்கள், ஒன்றுக்கு மேல் பெறாதீர்கள். இதுதான் அவர் வாழ்த்துறையே. சொல்லிவிட்டு கலைஞருக்கு வழிவிட்டுருவார். அந்த அளவிற்கு ஒரு தீவிர பிரச்சாரத்தை செய்தோம். அன்றைக்கு அரசு இலாக்காக்கள் அதை விளம்பரம் செய்தன. குடிசை மாற்று வாரியத்தில் இருந்து வால் போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள். மக்கள் நல்வாழ்வு துறையில் இருந்து எல்லா இடங்களிலும் விளம்பர பலகைகள் மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டன. இவ்வளவு முயற்சி செய்து நாம் மக்கள் தொகையை குறைத்தோம். ஆனால் நிதி ஒதுக்குகிறோம் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குறாங்கல்ல, இந்த நிதி மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படுகிறது. 1971 இந்தியாவினுடைய மக்கள் தொகை 54.8 கோடி. இன்னைக்கு 142 கோடி. 1971 இந்தியாவினுடைய மக்கள் தொகை 54.8 கோடி. 2011 121 கோடி. 2025 142 கோடி. 2011 125 வளர்ச்சி விகிதம் 120% அதிகம். இந்தியா முழுக்க 120% அதிகம். தமிழ்நாட்டில் 1971 மக்கள் தொகை 4.1 கோடி தான். வெறும் 4 கோடி மக்கள் இருந்தாங்க 1971. 2011 அது 7 கோடியே 2 லட்சம் ஆச்சு. இதனுடைய வளர்ச்சி விகிதம் வெறும் 75% தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 75%. இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் 120%. ஆக 2001 மக்கள் தொகை கணக்குப்படி நிதி ஒதுக்கீடு செய்வதாக சொன்னார்கள். இப்பொழுது இந்த மக்கள் தொகை கணக்குப்படியே தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தொகுதி எண்ணிக்கை குறைவது மட்டுமல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியே குறைந்துவிடும். ஏற்கனவே நிதியை தர மறுக்கிறார்கள். நிதி கொடு என்றால் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். அதிகமாக வரி கட்டுகிற மாநிலமாக நாம் இருக்கிறோம். நமக்கு தர வேண்டியதை கேட்டால் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தருவோம் அல்லது தரமாட்டோம் என்று திமிராக பேசுகிறார்கள். அதுவும் ஒரு மத்திய மந்திரி பேசுகிறார், பிரதான் என்பவர். அந்த மத்திய மந்திரி எங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் கல்விக்கு நாங்கள் தர வேண்டிய 2052 கோடி ரூபாயை தர முடியும் என்கிறார். நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினால் நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் என்று பேசுகிறார். இது முறைதானா? தமிழர்களை பார்த்து நாகரிகம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற தகுதி வடநாட்டுக்காரன் எவனுக்கு இருக்கிறது? கூசாமல் சொல்லுகிறார், வாய்க்கொழுப்போடு சொல்லுகிறார், உங்களுக்கு நாகரிகமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று. நாகரிகத்தை தமிழனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லை. வாழுகிற நிலத்தை 5ஆக பிரித்து அதற்கு இலக்கணம் வகுத்து வாழ்ந்தவன். நிலத்தையே 5ஆக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், பாலை. தமிழ்நாட்டில் தார் பாலைவனத்தை போலவோ சஹாரா பாலைவனத்தை போலவோ பாலைவனம் என்பது ஒன்றும் கிடையாது. பிறகு எதை பாலை என்று சொன்னார்கள் என்றால், மழை பொய்க்கிற காலத்தில் வறட்சிக்கு ஆளாகிற நிலங்களை பாலை என்று சொன்னார்கள். அப்படி தான் வாழுகிற நிலத்துக்கு கூட ஒரு இலக்கணம் வகுத்து வாழ்ந்தவன் நம்முடைய தமிழன். ஒரு புது விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம வரலாற்றில் படித்தது. கிராமத்து பஞ்சாயத்து நடக்கும்.
இப்போ எங்கள் ஊர் பக்கம் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் கிராம பஞ்சாயத்து நடக்கும். அது நகர வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது, எம்ஆர்கே அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த ஊரில் இருக்கிற மரத்தடி அல்லது கோயில், அங்கே தான் பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் தான் கல்யாணம் நிச்சயமாகும், கள்ளக்காதலுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அந்த பஞ்சாயத்தில் தான் டைவர்ஸ் நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் தான் சொத்து பஞ்சாயத்து தீரும். எல்லா பஞ்சாயத்தும் நீதிமன்றத்திற்கு போகாது, கிராம பஞ்சாயத்திலேயே பேசி முடிப்பார்கள். அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது. இது எவ்வளவு நாகரிகமானவர்கள் நம்மவர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து பேசி கொண்டிருக்கிற ஒருவர் வெற்றிலை போட்டு கொண்டிருக்கிறார். வெற்றிலை போடுகிற பொழுது வெற்றிலைக்கு தடவிய சுண்ணாம்பு அவர் உதட்டிலே வெட்டி விடுகிறது. அப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவன், பஞ்சாயத்து பேசுகிறவன் ஒருத்தன், உன் வாயில் எச்சி, உன் வாயில் சுண்ணாம்பு ஒட்டிருக்கியா, தொடையான்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொன்னால் அந்த பஞ்சாயத்துக்கு அது அன்பார்லிமெண்ட் ஆயிருமா, அந்த பஞ்சாயத்துக்கு அது ஒரு அன்பார்லிமெண்ட் ஆயிருமா. அதனால் இவன் நாகரிகமாக பேசணும்னு நினச்சி அந்த சுண்ணாம்பு ஒட்டியிருக்கிற வாயை சொல்கிறான். வெத்தலை போட்டதுனால வாய் செவந்திருக்கு, சுண்ணாம்பு உதட்டில் ஒட்டி இருக்குது. சொன்னால், ஏப்பா மாயே, செவ்வாயில் வெள்ளி விழுந்திருக்கப்பான்னு. சிவந்த வாயில் சுண்ணாம்பு ஒட்டி இருக்கிறத செவ்வாயில் வெள்ளி விழுந்திருக்குன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். எந்த இடத்துல சுண்ணாம்பு ஒட்டியிருக்கு, ஏப்பா மேல் உதட்டலையா கீழ் உதட்டலையான்னு கேட்கக்கூடாது, கேட்டால் அது அன்பார்லிமெண்ட். அதனால் அவன் சொன்னான், மே வீட்டிலையா கீ வீட்டிலையான்னா. அதுக்கு இவன் சொன்னான், கீ வீட்டிலப்பான்னா. துண்டை எடுத்து அப்படியே சுண்ணாம்பை தொடச்சிக்கிட்டான். இவ்வளவு நாகரிகமாக கிராமத்தில் பேசுகிற எங்களுக்கு நீ நாகரிகத்தை சொல்லித்தர வந்திருக்கியா? எல்லாம் அமைச்சர் என்ற திமிரு, தலையில இருக்கிறோம் என்ற திமிரு. தலையில இருப்பதெல்லாம் பூவாகி விடாது. தலையில பேணும் இருக்கு, பூவும் இருக்கு. பேணு ஊரா பூவுண்டு கழிச்சுக்கிட்டா தலை என்ன ஆகிறது? அப்படித்தான் சில அமைச்சர்கள் இன்றைக்கு நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். கட்டாயம் இந்தியை படிக்க வேண்டும் என்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்பது என்ன தெரியுமா நண்பர்களே? யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் அதிகாரத்தில் இருந்தாலும், அவர்கள் கையிலே இருக்கிற ஒரு அதிகார கருவி, அவர்கள் கையிலே இருக்கிற ஒரு அதிகார கருவி, ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய தத்துவங்களுக்கேற்ப, சித்தாந்தங்களுக்கேற்ப, விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப, கொள்கைக்கேற்ப, கோட்பாட்டிற்கேற்ப அந்த கல்வி திட்டம் வகுக்கப்படும். முதலாக இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே 1931 மெக்காலே கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது. அந்த மெக்காலே கல்விக் கொள்கை என்ன சொன்னது என்றால், எதை நோக்கமாக இருந்தது என்றால், அவர்கள் அரசுக்கு, அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு கிளர்க்குகள், கணக்கர்கள், எடுபிடிகள் இவர்களை தயார் செய்வதற்கு மெக்காலே கல்விக் கொள்கை இருந்தது. 1853 சார்லஸ் வூட்ஸ் என்பவர் ஒரு கல்விக் கொள்கையை வகுத்தார். அது பிரிட்டிஷார் மீது ஒரு அடிமை மோகத்தை இந்தியர்களிடம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கல்விக் கொள்கை இருந்தது. 1883 ஹெண்டர் கமிஷன் என்ற ஒரு கல்விக் கொள்கை, அது கிறித்துவ மதத்தை இந்தியாவில் எப்படி திணிப்பது, கல்வி என்று சொன்னாலே அது ஆங்கிலேயர்களை அடையாளப்படுத்துவதாக எப்படி மாற்றுவது என்பதிலேயே இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஜவஹர்லால் நேரு பிரதமரானார். அவர் ஒரு கல்விக்குழுவை அமைத்தார், கோத்தாரி கல்விக்குழு. அந்த கல்விக்குழுவினுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்றால், தேச ஒற்றுமையை வலியுறுத்தியது, மதச்சார்பின்மையை வலியுறுத்தியது, சகிப்புத்தன்மையை வலியுறுத்தியது, அரசியல் சாசனத்தை மதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியது. நேரு காலத்தில் கொண்டு வந்த கோத்தாரி கல்விக்குழு 1985 ராஜீவ்காந்தி ஒரு கல்விக்குழுவை அமைத்தார். அந்த கல்விக் கொள்கை அமைத்த பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினர். 1985 30 வயது இளைஞனாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவன் நான். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அரசின் கல்விக் கொள்கை தான் இன்னைக்கு இருக்கிற ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, நர்சரி பள்ளிகள், என்ஜினியரிங் கல்லூரிகள், தொழில்துறை கல்வி, இவைகளை நோக்கமாக கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது 2019 இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி பதவியேற்ற 2வது நாளே கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழுவை நியமித்தார்.
இந்த கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழு முக்கியமாக ஒன்று சொல்லுது, 3 வயது குழந்தை 3 மொழிகள் படிக்கணும். இது எப்படி சாத்தியம்? 3 வயது குழந்தை எப்படி 3 மொழியை படிக்க முடியும்? கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் 3 வயது குழந்தைகள் 3 மொழிகள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தாய்மார்கள் நிறையா இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே பூனை வந்துச்சுன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, பூனை நடமாட்டம் இருக்குது, பால் பாத்திரம் பத்திரம்னுவாங்க. பூனை நடமாட்டம் இருக்குது, பால் பத்திரம்னுவாங்க. மும்மொழி கொள்கை வருது, தாய்மார்களே பாலகர்கள் பத்திரம். குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளன் கவிஞன் கலீல் கிப்ரான், அவனை பற்றி நம்முடைய மனுஷிய புத்திரன் அறிவார். அவன் ஒரு முறை எழுதினான், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்களின் வழியாக வந்தவர்களே தவிர உங்களிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே தங்களுக்கென்று தனியான சிந்தனைகளோடும் கருத்துக்களோடும் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மீது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் திணிக்காதீர்கள். கல்வி என்பது விதைக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ விவசாயி நிலத்தில் விதைக்கிறான், நிலத்துக்கு வலிக்குதா? வலிக்காமல் எடுத்துக்கிற நிலந்தானே பயிரை வளர்த்து பலன் தருது. குழந்தைகளுக்கு கல்வியும் விதைக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி தான் இவர்களுடைய கல்விக் கொள்கை இருக்குது. இந்த கல்விக் கொள்கையினுடைய ரிப்போர்ட்டில் ஒன்று சொல்கிறான், ஆங்கிலம் நீடிப்பது துரதிர்ஷ்டமான போக்கு. ஆங்கிலம் நீடிப்பது துரதிர்ஷ்டமான போக்கம். ஏன்? சமஸ்கிருதமும் இந்தியும் வந்து உட்கார்றதுக்கு ஆங்கிலம் தான் தடையாக இருக்குது. ஆங்கிலம் மட்டும் இல்லைன்னா அது ரெண்டு வந்து எப்போவோ உட்கார்ந்துருக்கும். ஆக அவர்கள் மொழிக்கு தடையாக இருக்கிற காரணத்தால் ஆங்கிலம் நீடிப்பது துரதிர்ஷ்டமான போக்கு. இந்தி இசையை பாடமாக்க வேண்டும் என்கிறது. சரி, இசையை பாடமாக்கலாம். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடக சங்கீதத்தையும் இந்துஸ்தானியையுமே முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர போகிற போக்கில் ஒரு வஞ்சக கருணையோடு நீங்கள் விரும்பினால் உங்கள் தாய்மொழியில் இருக்கிற இசையையும் கற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. வேத கல்வி படிக்கணும், கீதா உபதேசம் படிக்கணும், மனு தர்மம் படிக்கணும். மனு தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மத்தை வலியுறுத்துகிறது. கீதை என்ன சொல்லுது? அண்ணனாக இருந்தாலும் தம்பியாலும் கொலை செய்யலாம், அதுதான் தர்மம் என்று சொல்கிறது தான் கீதை. குருச்சேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணன் தேர ஓட்டுமா அர்ஜுனனுக்கு எதிர்த்து நிற்கிற உறவுகளை பார்த்துட்டு போர் செய்ய மனம் இல்லாமல் அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டு சோர்ந்து உட்கார்ந்துருவான். அப்போ மறுபடியும் எழுந்து போர் நடத்தி நீ அம்பு போடு என்று கிருஷ்ணன் சொல்லுவான். நான் எப்படி அம்பு போடுவது கிருஷ்ணா? என் தம்பிகள் எதிரே இருக்கிறார்கள், என் அண்ணன்மார்கள் எதிரே இருக்கிறார்கள், எனக்கு வித்தைகள் கற்றுத்தொண்ட துரோணாச்சாரியார் இருக்கிறார், என் தாத்தா பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், நான் எப்படி அம்பு போட முடியும் என்று அர்ஜுனன் கேட்டதற்கு கிருஷ்ணன் சொன்னது, அதுதான் தர்மம். உன் சகோதரனாக இருந்தாலும் நீ கொலை செய்யலாம், அது தர்மம்னா. அதை படிக்க சொல்கிறானே அவன். அதை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வற்புறுத்தல் இருக்குது. வேத கல்வியை படிக்கலாம். ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்று சொல்லப்படுகிற வேத கல்வியை படிக்கலாம் என்னெல்லாம் சொல்லி மறைமுகமாக இந்தியை திணிக்கிறாங்க. இந்தி போராட்டம் எப்படி வந்துச்சுன்னு நம்முடைய மனுஷிய புத்திரன் சுருக்கமாக சொன்னார். நான் நினச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, புராண காலத்திலும் வரலாற்று காலத்திலும் பல போர்களை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் யுத்தம் 18 வருடம் நடந்ததாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருச்சேத்திர யுத்தம் 18 மாதம் நடந்தது. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த ராமராவண யுத்தம் 18 நாள் நடந்தது. சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்று வென்ற நம்முடைய சேரன் செங்குட்டுவன் பெற்ற யுத்தம் 18 நாளிகை நடந்தது. ஆனால் தோழர்களே, 1938 இருந்து இந்தியை எதிர்த்து தமிழன் தொடுத்த போர் 87 வருடமாக நடக்குது. புராண காலத்தை மிஞ்சி 87 வருடமாக இந்திக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே சொல்லுகிறேன், நான் இங்கே உங்கள் கண் முன்னால் நான் ஒரு அரசியல்வாதியாக பேச்சாளனாக நிற்பதற்கு காரணமே 65ஆம் ஆண்டு நடந்த மொழி போராட்டம்தான், இந்தி எதிர்ப்பு போராட்டம்தான். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட எனக்கு திராவிட இயக்கத்தின்பால் ஈர்ப்பு ஏற்பட்டது.
கலைஞர் கைது செய்யப்பட்ட செய்தியை தந்தி பத்திரிகைகளில் பார்பர் ஷாப்புக்கு ஓடி ஓடி படித்து அடுத்து என்ன என்று அந்த இளம் வயதில் நாங்கள் சிந்தித்ததுண்டு. இந்தி எதிர்ப்பு கோஷம் போட்டதுண்டு. மாணவர்கள் களத்திற்கு வந்தார்கள். சந்தனமாய் இந்தி மொழி கற்றோர் சபையேற தகுதி உண்டா அதற்கு? எதற்காக வடநாட்டான் மூக்கு பேச்சு? முதிர்ந்த நிலா தமிழ் மொழியின் வரலாறெங்கே? முந்தானால் முளைவிட்ட இந்தி எங்கே? உதைத்தால் உருண்டோடும் பந்து, இந்தி பந்துதனை உதைப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சங்கநாதமிட்ட சமூகம் மாணவ சமூகம். அது அந்த காலத்தில் நடந்தது. தமிழுக்காக தன் உடலுக்கு தானே தீ வைத்துக் கொண்டு செத்தான் சின்னசாமியும் சிவலிங்கமும். அந்த சின்னசாமியையும் சிவலிங்கத்தையும் கவிஞன் செங்குட்டுவன் எழுதினான். உள்ளத்தில் நெருப்படுத்தான், உடலையே கருகவிட்டான், இந்தி கல்லிக்கு கொல்லி வைத்தான், அந்த செய்தியை டெல்லிக்கு சொல்ல சொன்னான். அவன் உயிரால் தமிழ் வாழும், அவன் தமிழால் உயிர் வாழும், அவன் வீட்டுக்கு மகனில்லை நாட்டுக்கு மகனானான், ஏட்டுக்கு எழுத்தானான், புலவர் பாட்டுக்கு பொருளானான் என்று பாடிய தமிழ் இனம் இன்றைக்கும் இந்தியை எதிர்க்க தயாராக இருக்கிறது. தந்தை பெரியாரின் கரத்திலே சுழன்ற இந்தி எதிர்ப்பு வாள், அண்ணாவின் கரத்திலே சுழன்ற இந்தி எதிர்ப்பு வாள், கலைஞரின் கரத்திலே சுழன்ற இந்தி எதிர்ப்பு வாள் இப்பொழுது எங்கள் தலைவர் ஸ்டாலினுடைய கரத்திற்கு வந்திருக்கிறது. வாழ்விடித்த வீரனாக, வீர திருமுகம் காட்டி வெற்றி திருமகனாக இந்த போராட்டத்தில் தமிழை வெற்றி பெற வைப்பார். அதற்கு நீங்கள் எல்லாம் தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.